மனோ இச்சை அனைத்தும் வெளியேற்றத்தைத்தான் தூண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். மனோ இச்சை யாருக்கு யார் வழிபட்டு நடக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு கை சேதம் தான். மனோ இச்சை என்ன சொல்லும்? நாம் என்ன நினைக்கின்றோமோ அதற்கு நேர்மாறாக இஸ்லாம் என்ன சொல்லுகின்றதோ, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்கின்றார்களோ அதுக்கு நேர்மான முரணான நிலையைத்தான் நம்முடைய மனோ இச்சை சொல்லும். சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா சினிமாவுக்கு போயிட்டு வாவே மனம் சொல்லும். ஏன் சும்மா உட்காந்துருக்க, இந்த போன்ல டவுன் பண்ணி புதிய படத்தை பார்க்கலாமேன்னு சொல்லும். சரி, படம் பார்க்கறதா தப்பு, நீ நகைச்சுவைகளை இறக்கி அதையாவது பார்த்து நீ ரசிக்கலாமே, கொஞ்சம் மனம் விட்டு அது இருக்கலாமே, ரிலாக்ஸா இருக்கலாமே, மனம் சொல்லும். நீ நாடகத்தை பார்க்கலாமே, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே, மனம் சொல்லும். தியேட்டருக்கு போயிட்டு வரலாமே, மனம் சொல்லும். கொஞ்சம் வெளியே போய் கடையில் போய் நல்ல விதவிதமா சாப்பிட்டுட்டு வரலாமே, மனம் சொல்லும். கொண்டாடி முடிய கூட்டிட்டு போய் ரிலாக்ஸா ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமே, மனம் சொல்லும். வீட்டில் எல்லாமே செஞ்சு சாப்பிட முடியுமா, ஹோட்டலுக்கு போன விதவிதமா சாப்பிடலாமே, மனம் சொல்லும். கொஞ்சம் 2 நாள் டூர் போயிட்டு வரலாமே, மனம் சொல்லும். பக்கத்துக்கு பூங்காவுக்கு போயிட்டு வரலாமே, மனம் சொல்லும். எதை நீங்கள் எங்கே வேண்டாம் செல்லுங்கள், உங்களுக்கு மனதுக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனதினுடைய எண்ணத்திற்கு நீங்கள் தூண்டுகோலாக இருந்து நீங்கள் சென்று வாருங்கள். உங்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டதா? மனதிற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றீர்களே, உங்களுடைய மனோய்க்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றீர்களே, அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டதா? நிம்மதியோடு வாழ்கின்றீர்களா? யாரையும் சத்தியம் பற்றி சொல்ல முடியுமா? 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கான், அவனுக்கு நிம்மதி இல்லை. 5 கோடி வீடு கட்டியவனுக்கு நிம்மதி இல்லை. 5 கோடி கார் வாங்கினவனுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி என்பது பொருளாதாரத்திலோ வீடு வாசலிலோ நிம்மதி கிடைக்காது. ஊர் சுற்றுவதனாலோ, உணவை அருந்துவதனாலோ, உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதனாலோ ஒரு மனிதனுக்கு நிம்மதி பெற்றுவிட முடியாது. நிம்மதி அதை கொண்டு கிடைக்காது. நிம்மதி என்பது இறைவனைக்கு வழிபட்டு நடப்பதில் தான் நிம்மதி. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பதில் தான் நிம்மதி. நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீ மாறு செய்தால் உனக்கு நிம்மதி போய்விடும், நிம்மதி கிடைக்காது. நிம்மதிக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் கூட அதைத்தான் சொல்றான். வஅதியுல்லாஹ் வஅதியுர் ரசூல். குர்ஆன்ல பாருங்க, நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான். வஅதியுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். வஅதியுர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்கள். அல்லாஹ் எனக்கு மட்டும் வழிபடுன்னு சொல்லல, என் ரசூலுக்கு வழிபடுங்கன்னு சொல்ல. ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே நேரடியாக உனக்கு வழிகாட்டல. குர்ஆன் மூலமா எல்லாத்தையும் நேரடியாக சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப் 5 வக்த் தொழுதுட்டு கட்டளை. அஸ்ருக்கு எத்தனை ரக்காத், மக்ரிப்க்கு ரக்காத் யார் சொன்னது? இஷாக்கு எத்தனை ரக்காத், ஃபஜ்ருக்கு 2 ரக்காத் யார் சொன்னது? அது நபியுடைய வாழ்க்கையில் தான் அதுக்கு தெரியும். நமக்கு நபியுடைய வாழ்க்கையில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். சட்டங்கள் அல்லாஹ் சொல்லிவிடுவான். அந்த சட்டங்களுடைய நுணுக்கங்களையும் சட்டங்களுடைய விளக்கங்களையும் சொல்லாதவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு எல்லாம் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த நிம்மதி எப்படி கிடைக்கும்? சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் நாம் இன்று சண்டை போட்டுக் கொள்கின்றோம். சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம், சாதாரண சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டுக் கொள்கின்றோம். எதனால் விளைகின்றது? மனோ இச்சையினால். சிறு சிறு விஷயங்களுக்கு விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுக் கொள்கின்றோம். சகிப்புத்தன்மை இல்லாமல் சண்டை போட்டுக் கொள்கின்றோம். பொறுமை இல்லாமல் நாங்கள் வேகமாக நடந்து நாம் வழிதவறி போகின்றோம்.
சைத்தானின் குணம் வேகம், மூமினுடைய குணம் பொறுமை. சைத்தானுக்கும் நப்சுக்கும் மனிதனுக்கும் எரிய அல்லாஹ் இங்கு விளக்கி காட்டுகின்றான். மூமினான மனிதன், இறை நபிக்குரிய மனிதன், ஈமான் கொண்ட மனிதன், அவனுடைய குணம் பொறுமை. வேகம் யார்கிட்ட இருக்கும்? சைத்தான்கிட்ட தான் இருக்கும். அவசர புத்தி சைத்தான்கிட்ட தான் இருக்கும். எழுத்தேன் கவித்தேன் இந்த புத்தி சைத்தான்கிட்ட தான் இருக்கும். கோபம் அது சைத்தான்கிட்ட தான் இருக்கும். பொறுமை அது மூமியுடைய குணம். வேகம், கோபம் எல்லாம் சைத்தானின் குணம். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? மூமினாக இருந்து ரசூலை பின்பற்றி வாழக்கூடிய மனிதராக வாழ்வதா, இல்லை சைத்தானை பின்பற்றி நரகத்திற்கு பக்கம் செல்வதா? எவ்வளவு அழகாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. எவ்வளவு தூய்மையான மார்க்கத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியனுக்கு கடமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தான் தோன்றித்தனமாக வாழ்வது அது இஸ்லாமுடைய வாழ்க்கை அல்ல. நமது இஷ்டத்திற்கு வாழ்வது இஸ்லாமிய வாழ்க்கை அல்ல. பாருங்க, சாப்பிடுறது, குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிடுறது ஹலால். அந்த ஹலாலை கூட அல்லாஹ் திருக்குறான் சுட்டி காட்டுகின்றான். நீங்கள் குடிப்பதிலும் நீங்கள் உண்ணுவதிலும் வீண் விரயம் செய்யாதீர்கள். பிரியாணி சாப்பிடலாம், அது ஹலால் தான். அதையும் நீங்கள் வீணாக வீண் விரயம் செய்யும் அளவுக்கு அதை செய்யாதீர்கள். சாப்பிட்டு மீறி கொண்டு குப்பையில போடாதீங்க. ஒருத்தர் பகட்டுக்காக சாப்பிடுவார், கொஞ்சமா சாப்பிட்டு மீறி பாதிய குப்பைக்கு போய் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பது இஸ்லாத்துடைய கட்டளை. அப்ப ஹலாலை கூட அல்லாஹ் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று தடுக்கின்றான். அப்படி தடுப்பது மனிதனுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எதை எப்பொழுது சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. சாப்பிடுவது எவ்வளவு, உணவு சாப்பிடுவது எவ்வளவு, தண்ணீர் குடிப்பது எவ்வளவு என்றெல்லாம் கூட இஸ்லாம் காட்டுகின்றது. இதெல்லாம் நமக்கு நல்லதுதான். மூணில் ஒரு பங்கு வயிற்றில், மூணில் ஒரு பங்கு நீ உணவு சாப்பிடு, மூணில் ஒரு பங்கு நீ தண்ணீரை குடி, மூணில் ஒரு பங்கு நீ காலை வயிற்று வை. சாப்பிடுவது, தண்ணீர் கொடுப்பதை கூட இஸ்லாம் அளவுகோல் காமிக்கிறது. வயிறு முட்டை சாப்பிடுறதில்லை, கழுத்து வரைக்கும் நம்ம சாப்பிடுவதில்லை. இதே இஸ்லாத்தின் நடைமுறையே அல்ல. எவ்வளவு சாப்பிடணும், எப்படி குடிக்கணும்? நின்றுட்டு குடிக்க கூடாது, உட்கார்ந்துட்டு குடிக்கணும். 3 மடக்கா இருக்கக்கூடிய தண்ணீரை 3 மடக்காக குடிக்க வேண்டும். குடிச்சிட்டு மறுபடியும் காசு எடுத்துட்டு அதுக்கு 3 பிறகு மீண்டும் குடிக்க, மீண்டும் காசு எடுத்துட்டு மீதி இருக்க தண்ணி மீண்டும் குடிக்க. அப்படியே ஒரே மூச்சை உரிகிறது. அது இஸ்லாமிய பண்பு அல்ல. அவைகள் எல்லாம் மிருகங்களுடைய பண்புகள். மிருகங்களுடைய பண்புகள் மனிதனுக்கு வரக்கூடாது. பறவைகளுடைய பண்புகள் மனிதனுக்கு வரக்கூடாது. மனிதன் என்பவன் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாத்தையும் விட வித்தியாசமானவன். அவன் மனிதன், அவனுடைய பண்புக்கு ஈடிணையாக எந்த படைப்புகளும் இல்லை. மற்ற படைப்புகளை போல் மனிதன் இருக்கக்கூடாது. மனிதன் அஸ்ரஃபுல் முகல்காத் உயர்ந்த படைப்பு. அதனால்தான் மற்ற படைப்பினுடைய குணங்கள் மனிதனுக்கு வெளியாக கூடாது. நாய் பாருங்க, தன்னுடைய இன்னொரு நாய் வந்து தான் சாப்பிட்ற இடத்துல இன்னொரு நாய் வந்தா அதை சாப்பிட கூடாது. இனத்துரோகி, இனத்துரோகி. தன்னோட தன்னை சேர்ந்து ஒரு நாய் வந்து சாப்பிட வந்துச்சுன்னா அந்த குப்பை தொட்டியில அதை விரட்டி அதை கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துதான் தான் சாப்பிடணும். தன்னை சேர்ந்த ஒரு நாய் சாப்பிடுவதற்கு நாய் அனுமதி இல்லை என்று சொன்னால் நாயுடைய குணம் என்ன? தன்னுடைய இனத்தையே அனுமதிக்காத ஒரு குணம். இந்த நம்மிடத்திலே நம்முடைய உறவு பந்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்கின்றமே, இது இன துரோகியா இல்லை?
சொந்த பந்தங்களுக்கு மாறு செய்கின்றோமா இல்லையா? இது எல்லாம் மிருகங்களின் குணம். நமக்கு வரக்கூடாது. சொல்லுவார்கள், நாம் இத்தனை பேரத்தில் தந்திரம் இருக்கிறதா இல்லையா? எத்தனை மனிதத்தில் தந்திரத்தோடு நடக்கக்கூடியவர்கள். நல்ல விஷயங்களுக்கு தந்திரத்தை கையாண்டால் அது மார்க்கத்தில் கூடும். நல்ல விஷயங்கள் யாருக்கேனும் பிரயோஜனம் தருகின்றது என்று சொன்னால் மார்க்கத்தில் அந்த தந்திரங்கள் கூடும். ஆனால் உன்னுடைய தந்திரத்தின் மூலமாக யாரையும் ஏமாற்ற நினைத்தால் புள்ளநெறி தந்திரம் சொல்லுவாங்க. உன்னுடைய தந்திரத்தினால் உன்னை யாரையும் ஏமாற்ற நீ நினைத்தால் அது மிருகத்தினுடைய குணம், நரியுடைய குணம். நரி எப்படி ஏனும் தன்னிடத்தில் உறவு கொண்டவர்களை எப்படியேனும் ஏமாற்றும். நரியுடைய தந்திரம். நரி பக்கத்தில் பிறகு ஒரு சதத்துண்டை போட்டு உடனே சாப்பிடாது. அதை புழுக்க வச்சு புழுவாக சாப்பிடும். இது நரியுடைய தந்திரம். இப்படி மனிதர்களிடத்திலே மிருகங்களுடைய குணங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எத்தனை மிருகங்கள் அடித்து மற்ற மிருகங்களை அடித்துக் கொள்ளுகின்றதா இல்லையா பார்க்கின்றோமே. எவ்வளவு கொடூர மிருகங்கள் இன்னொரு மிருகத்தை அடித்துக் கொள்ளுகின்றதா இல்லையா? அதுபோன்று மனிதனை அடித்துக் கொள்வது, மனிதனை ஏமாற்றி அவனை சாகடிப்பது, இதெல்லாம் மிருகத்தினுடைய குணம் அல்லவா? அல்லாஹ் மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கின்றான். மற்ற படைப்புடைய குணங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடாது. மனிதனுக்கு என்று சிறப்பான குணம் உண்டு. அவன் இரக்கமுடையவன், அவன் கருணையுடையவன், மற்ற மீது அன்பு பாராட்டக்கூடியவன், நல்ல பண்புடையவன், சகிப்புத்தன்மையுடையவன், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவமுடையவன். நான் ஒருத்தர் நன்றி செய்யா தன் நன்றிக்கு பிரதிபகாரம் செய்யக்கூடியவன் மனிதன். இதெல்லாம் மனிதனுடைய உயர்ந்த குணங்கள். தனக்கு கிடைத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல் மனிதனுடைய குணங்கள். அது போன்ற உயர்ந்த குணங்களில் மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நம்மை தான் படைக்கின்ற அனுப்பி வைக்கின்றான். போதும் என்ற உள்ளம் வர வேண்டும். ஆனா இருக்குதா நமக்கு? அப்படி போதும் என்ற உள்ளம் இல்லை. ஏதோ ஒன்று கிடைத்து விட்டால் அதை விட இன்னொன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். விஸ்வாச கூடர்கள் மனிதனுடைய இயற்கை நிலை பற்றி சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு மலையளவு தங்கத்தை கொடுத்தால் அவன் இன்னொரு மலையளவு தங்கம் கிடைக்குமா என்று கேட்கலாம். போதும் என்ற உள்ளம் இல்லாத நிலை மனிதனுடைய நிலை. அஜசராச விரும்பி இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தையும் கொடுத்திருப்பான். மாணவியத்திலே கடைசியாக அவருடைய உயிர் பிரிவதற்கு முன்பாக ஜிப்ரீல் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே நீங்கள் கஷ்டத்தையே இந்த மக்களுக்காக வேண்டி தீனை எத்தி வைப்பதற்காக வேண்டி கஷ்டத்தையே நுகர்ந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் பசியும் பட்டினியுமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டீர்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார வளத்தை கொடுக்க அல்லாஹ் விரும்புகின்றார். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பொருளாதார வளத்தை கொடுக்க அல்லாஹ் விரும்புகின்றான். அதை நீங்க அனுபவிக்க நீங்க தயாராக இருக்கின்றீர்களா? இல்லை, இது உலகத்தின் முழுவதும் உங்களுக்கு ஆக்கி கொடுத்து உங்களை உலகத்தின் முழுவதும் உங்கள் கைகளை வைத்து அரசாட்சிக்குரிய அரசாட்சி உங்களுக்கு கொடுக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அதை நீங்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு எது வேண்டும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கின்றான். உங்களுக்கு கேட்டு வர சொன்னான். ஜிப்ரீல் கேட்டார்கள். சொன்னார்கள், எனக்கு அதுவெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுவெல்லாம் வேண்டாம். ரஃபீக்குல் ஆலா, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், நான் வாழ்ந்தது போதும். நான் மக்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசாலத்தை நான் எடுத்து வைத்து விட்டேன், தூதுவத்தை எடுத்து வைத்து விட்டேன், என் வேலை முடிந்தது. நான் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். நான் வாழ்ந்தது போதும்.
இந்த சொல்லக்கூடியவர் யாரையும் இருக்கின்றார்களா? நாம் சொல்கின்றோம், யாருக்கேன்னு சொல்லுக்கு மன தைரியம் இருக்கின்றதா? நான் வாழ்க்கை வாழ்ந்தது போதும், நான் எல்லாம் சரியாக, நான் நேர்மையாக நடந்து கொண்டேன், தவறில்லாமல் நடந்து கொண்டேன், வாழ்க்கையை நான் வாழ்ந்தது போதும், நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப தயார். யாரும் சொல்ல, யாருக்கும் மனம் இருக்கின்றது. தன்னுடைய கடமையை, தன்னை சார்ந்தவருடைய மனை மக்களுடைய கடமையை நிறைவேற்றுவதையும் தாண்டி பேரன் பேத்திகள் அவருடைய கடமையை நிறைவேற்றும் என்று கங்கணம் கொட்டி வாழ்ந்து அவருடைய வேலையில் முடிந்த பிறகு பேரன் பேத்திகளுடைய பிள்ளைகளை பார்க்க அவர்களுக்காக சம்பாதிக்கக்கூடிய மனோநிலையைத்தான் நாம் அனுப்பி அல்லாஹ் காப்பாற்ற. முற்றிலும் நம் வாழ்க்கை காவியர்களைப் போல், ஆசைகள் காவியர்களைப் போல். உண்மையான முஸ்லீம் இந்த உலகத்தை யாரும் நேசிக்க மாட்டோம். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. இந்த உலகம் ஒரு பொய், இது ஒன்றும் மெய்யில்லை, உண்மையான வாழ்க்கை இல்லை. உண்மை என்று சொன்னால் சகோதரனே, உண்மை என்று நிலைத்திருக்கும், அதற்கு பேர் தான் உண்மை. உண்மை என்று சொன்னால் நிலைத்திருக்கிறதுக்கு பேர் தான் உண்மை. அழிந்து போகக்கூடிய அனைத்தும் பொய் தான். பொய் என்றும் அழிந்து போகும், உண்மை என்றும் நிலைத்து இருக்கும். அல்லாஹ் தன்னை திருக்குறளில் சொல்வான், நான் ஹய்யும் கையுமாக இருக்கின்றேன், நான் நிலையானாக, உயிருள்ளவனாக, நிலையானவனாக இருக்கின்றேன். யாரையும் சொல்ல முடியுமா? நபி கூட சொல்ல முடியாது நான் நிலையானவன் என்று. உலகத்தின் நிலையானது அல்லாஹ்வுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள்கள், அழிந்தே போகக்கூடியவைகள். அழிந்து போகக்கூடியவருக்கு இந்த உலகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து